இந்த அமர்வின் ஏற்று நடத்தக்கூடிய பிடிஜி ஜவுரிலால் ஜெயின் அவர்களை ஓரிரு வார்த்தைகள் பேச அழைத்து மகிழ்கின்றோம். அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கு எனது இனிய காலை வணக்கங்கள். ஒரு பண்பாடு இல்லாமல் பாரதம் இல்லை. பண்பாடு கலாச்சாரம் தான் நம்ம பாரதத்தின் மெயின் பாயிண்ட்ஸே. நம்ம இன்னைக்கு அவ்வளோ 140 கோடி மக்களில் நம்ம இன்னைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்னா அதுக்கு காரணம் நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய கலாச்சாரம். நம்மளுடைய பல முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பல அறிவு பூர்வமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் விஞ்ஞானம் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கம்ப்ளீட்டாகவே. அந்த மாதிரியெல்லாம் பார்க்கும்பொழுது நம்ம எவ்வளோ அதிர்ஷ்டமானவங்க, நமக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வருது. நான் இதுக்கு முன்னே நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்கும் இப்போ நடக்க போகிற ப்ரோக்ராமுக்கும் பார்க்கும்போது அவங்க ஃபாதர்ஸ்க்கு எல்லாம் ஒரு ஃபாதர் மதர் அவங்க குடும்பத்துக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். ஒரு பலத்த கைத்தட்டல். அந்த தம்பியும் இப்போ வந்திருக்கிற தம்பியும் பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு. என்ன இளைஞர்கள் எப்படி நம்ம வருங்காலம் எவ்வளோ சூப்பராக டெவலப் ஆயிருக்கு. திருவள்ளுவர் ரொம்ப அழகா அந்த காலத்திலே சொன்னார், தந்தை மகட்காற்றும் உதவி அவையர் முந்திருப்ப செயல். தந்தை மகற்றுக்குமார் உதவி அவையர் முந்திருப்ப செயல். அப்படியே திருவள்ளுவர் திருப்பி சொல்றாரு, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொல் எனும் சொல். அப்பா அற்புதமாக அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு அருமையான மேடிக்கு அவங்களுக்கு தகுந்த மாதிரி தயார் பண்ணணும். பையன் என்ன பண்ணணும்னா அப்பா நினைக்கணும், பெரிய மக்கள் எல்லாம் நினைக்கணுமா இவங்க அப்பா என்ன தவம் பண்ணியிருப்பார் இந்த மாதிரி ஒரு அற்புதமான குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அபிநயம் நமக்கு வந்திருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார். நான் திருப்பியும் சொல்கிறேன், கேட்கறது முக்கியம் கிடையாது. நோயிங் இஸ் நாட் டூயிங், டூயிங் இஸ் டூயிங். இவங்க சொல்கிறத சூத்திரங்கள் வேதிக் சூத்திர பற்றி அற்புதமாக பேச போகிறார். வருங்கால இந்தியாவை பற்றி அருமையாக பேச போகிறாரு. அதெல்லாம் நம்ம எடுத்துட்டு அதை எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம், நிற்க அதற்கு தக என்று கூறிக்கொண்டு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ அதன்படி நான் உங்களை எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னே கவர்னர் சொல்லிட்டு போனார், நம்ம இங்கிருந்து என்ன எடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுடைய மைண்டில் இருக்கிற டெஃபினேஷனை மாற்றினாவே போதும், நம்ம வாழ்க்கையில் சூப்பர் ஹிட்டு. அதே டெஃபினேஷனோடு நம்ம அப்படியே போனோம்னா அதே மாதிரி தான் இருப்போம். காலையில் கூட விஜய் கிட்ட பேசிட்டு இருந்தேன், வெள்ளூர் ஃபோர்ட் மெம்பர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். நம்ம இதே ஃபார்முலாவோடு போனால் இதே மாதிரி தான் வளர்ச்சி இருக்கும். ஃபார்முலாவை மாற்றினா வேற ஃபார்முலாவை எடுத்துன்னு போனால் தான் வேற மாதிரி வளர்ச்சி இருக்கும். ரோட்டரி நண்பர்களே, இவங்க கற்றுக் கொடுக்குற வேற விஷயங்களெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். வி ஹாவ் டு அப்ளை. ஸோ அந்த அப்ளிகேஷனில் நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்டி அந்த நிற்க அதற்கு தக அதன்படி நாம் நடக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார்.